புகழும் இறைவனுக்கே. ரூஃப் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அடுத்த சிவில் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கைப்பிடி சுவர் தாங்க நம்ம கட்டுவோம். இந்த கைப்பிடி சுவர் கட்டும் பொழுது எவ்வளோ உயரம் இருக்கணும், அதில் என்னென்னலாம் பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடிப்படியின் கைப்பிடி சுவர் கட்டுறதே ஒரு தனி கலை தாங்க. ஏன் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே மல்டி பர்பஸ் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, இந்த கைப்பிடியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான எலிவேஷன்லாம் நம்ம கட்ட ஆரம்பிப்போம். நம்மளுடைய கை வண்ணங்கள்லாம் அதில் தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கைப்பிடி சுவரில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த சீன பெருஞ்சுவர்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சீன பெருஞ்சுவர்லேருந்து பல கோட்டைகளுடைய சுவர்கள் வரைக்கும் இந்த கைப்பிடி சுவருக்கு பின்னாடி இருந்து தான் வீரர்கள் தாக்குவாங்க. சரி, கிறிஸ்டலாம் ஒரு பக்கத்து இருக்கும், நீ சொல்ல வந்த செய்தியை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கைப்பிடி சுவர் நமக்கு எந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி, அதாவது நம்ம மொட்டை மாடியில் இருக்கும் பொழுது நம்ம உயரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு பால்கனியில் ரசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹைட்டு வியூவாக இருந்தாலும் சரி, அப்படிங்கிறதுக்கு நமக்கும் அந்த கீழே உள்ள பகுதிக்கும் ஒரு பயம் இல்லாமல், ஒரு டேஞ்சர் சோன் இல்லாமல், ஒரு டெட் எண்டாக அந்த எட்ஜில், ரூஃப் எட்ஜில் நம்ம கட்டக்கூடிய வால் தாங்க இந்த பேராபாட் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய கைப்பிடி சுவருங்க. இந்த வாலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படிலாம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செங்கக்கல்லை வச்சு கட்டலாம், ஹாலோ பிளாக் கல் வச்சு கட்டலாம், ஏஏசி பிளாக் கல் வச்சு கட்டலாம், கருங்கல்ல கூட வச்சு கட்டலாம். எப்படி கட்டினாலும் அதுக்கு உண்டான சேஃப்டி பர்பஸ் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம கட்டணும். செங்கல், ஹாலோ பிளாக், இந்த மாதிரி ஏஎஸ்சி பிளாக் இதெல்லாம் கட்டும் பொழுது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னர் அவுட்டர் அப்படிங்கிறத பிளாஸ்டரிங் ஒர்க்கும் அந்த இடத்துல நமக்கு நடக்கும். மற்றபடி கருங்கல் அந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுடைய கால் கையில் அந்த மாதிரி இடிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்சர் ரீதியாக கார்டன் ஒர்க்கு அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேராபைட் வாலில் கெர்பாலாக இருந்து அது பயன்படுங்க. உதாரணத்துக்கு இந்த பேராபைட் வாலை நம்ம 4.5 இன்ச்சு அந்த முறையிலும் நம்ம கட்டலாம், 9 இன்ச்சு அந்த சைஸ்லையும் நம்ம கட்டலாம். அடுத்த ஃப்ளோர் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா 9 இன்ச்சு முறையில் நம்ம கட்டலாம். 9 இன்ச்சுங்கிறத 9 இன்ச்சுன்னு சொல்லக்கூடியது, 230 mm அதனுடைய துல்லியமாக சொல்ல போனால். அடுத்தது 4.5 இன்ச்சு அப்படின்னு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னர் அவுட்டரு பூசணும். அது பூசாத வரைக்கும் ஸ்ட்ராங் இல்லை. இதுக்கு மேலே நான் ஃப்ளோர் எழுப்பலை, நான் எக்கனாமிக்கலாக தான் கட்ட போகிறேன் அப்படிங்கிற போது 4.5 இன்ச்சை வச்சு நம்ம கட்டலாம். ஒரு புறம் இருந்தாலும் மினிமம் அந்த இடத்துல 2.25 அடி அவசியம் கட்டியே ஆகணும். கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி வரை இருக்கிறது சேஃப்டி. பெரும்பாலான கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் 2.25 அடி கண்டிப்பாக கட்டிடுவாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு சில்ஸ்லாப் கூடுதல் பலமாக இருக்கும். இந்த வெதரிங் ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய யானடி கல் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அந்த ரூஃப் லெவல்லேருந்து 3 இன்ச்சு கலவகணம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம நிற்கும் பொழுது நம்மளுடைய முழங்காலும் அந்த தொடையும் தட்டாமல் இருக்கணும், அங்கிட்டு விழுகாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 3 அடி வச்சு கட்டணும் அப்படின்னா நல்லது. அக்ரிமெண்ட்டில் போடும் பொழுது 3 அடி 2.5 அடிக்கு குறையாமலும் 3 அடிக்கு மிகாமலும் அந்த மாதிரி நம்ம பார்த்து பேராபைட் வாலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்புல கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம சார்ஜஸும் வாங்கிக்கலாம். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களை. கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.